ஏமா கொடுத்த காசை திருப்பி தர மாட்டியா? காசு கொடுக்கலன்னா அவ்வளவுதான். கோ நீ காசு கொடுத்ததான் எங்க வீட்டுல சோறே பொங்கும். பசி எடுக்கு தெரியுமா? ஏய் நான் விட்டா நான் வந்து கத்தினிக்கிறீங்க. காசு இருக்கும் போது தான் கொடுக்க முடியும். ஓவரா கத்தினிக்கிறீங்க. ஓ வாலாட்டம் பூனை புடிங்கி துண்ணமா மீனை ஏன் வீட்டு துட்டு வாங்கிக்கினு எங்க கிட்ட நெக்கலா பேசுறியா? இதோ பாரு பசி எடுக்குதே ஒழுங்கா துட்டு குத்துரு. இதோ பாரு என்கிட்ட காசு இல்ல, இருக்கும் போது தான் தருவேன். அதை மீறி இங்க வந்து கத்தினிருந்தீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். போலீஸ் ஸ்டேஷனா? கோ போலீஸ் ஸ்டேஷன்லாம் எங்க சொல்ற? நம்மள அப்படியே பழகுனா உங்ககிட்ட துட்டு இருந்தா எங்களுக்கு தர போற, அதுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் நீங்கிற. நாங்க வீட்டுக்கு போறோம், மோத்திய மட்டும் அனுப்பிச்சுக்கிறேன், கொஞ்சம் சோறு மட்டும் போட்டு குத்தாமி. மாமா போலாம். பைத்தியக்காரன். பாத்தியாமா நம்ம வீட்டு துட்டு வாங்கிக்கின்னு நம்மளே போலீஸ் ஸ்டேஷன்ல பூச்சி கொடுப்போம். மாமா ஏன் சண்டை போட்டுருக்கீங்க? கொடுத்த துட்டை திருப்பி கேட்டா போலீஸ்ல பூச்சி கொடுப்பேன்னு சொல்றாங்கடி. மாமா நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? ஐடியாவா? என்னடி? அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் மேல ஒரு ஃபோன் டப்பாகுது, அது உள்ள நிறைய 500 ரூபாய் நோட்டு இருக்குது. உனக்கு யாரு சொன்ன? அந்த அக்காவோட பொண்ணு ஐஸ் தான் வச்சு. சூப்பர்ரி மா, அவங்க கிட்ட காசு கேட்டா திரும்பி வராது, அதனால அவங்க வீட்டுல இருக்கிற காசை நம்ம ஆட்டிய போட்டுலாம் வாங்க. வெற்றி நமதே. மா யாருன்னா வராங்களான்னு இங்கேருந்து பாருங்க, நான் உள்ள போயிட்டு அந்த டப்பா எடுத்து வந்துடுறேன். ஃப்ரிட்ஜ் எங்க? மோத்தி சொன்ன டப்பா. அம்மா டப்பா எடுத்துட்டேன், வா வீட்டுக்கு போலாம். A few minutes later. மா இந்த டப்பால நிறைய 500 ரூபாய் நோட்டு இருக்குதுமா. சீக்கிரமா டப்பா தரல. ஆ நீ சொன்ன நிறைய 500 ரூபாய் இதுவாடி? அவதான் மாமா சொன்னா. அடி பாவி. ஓ வாலாட்டம் பூனை புடிங்கி துண்ணமா மீனை ஏன் வீட்டு துட்டு வாங்கிக்கினு எங்க கிட்ட நெக்கலா பேசுறியா? இதோ பாரு பசி எடுக்குதே ஒழுங்கா துட்டு குத்துரு. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. போலீஸ் ஸ்டேஷனா? கா என்னக்கா போலீஸ் ஸ்டேஷன்? எனக்கு கால் வலிக்குது. எனக்கு தந்தா வலிக்குதே கால. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க.